இவங்க எல்லாம் வெளிநடப்பு செஞ்சாங்களோ அவங்க பழிச்சாங்களோ. வாயத்தர முதலமைச்சர் சொன்னாங்கல்ல, வாயத்தர சிஎம்னுட்டு. நேற்று பேட்ச் குத்தின்னு வந்தாங்கல்ல, இன்னைக்கு வாயை திறந்துட்டாரோ இல்லையோ. இவங்க பேசும்போது அவங்க கேட்கறது ஏன் ஓடி போனாங்க? ஒன் திங் இஸ் வெரி கிளியர், தமிழ்நாட்டில் நேரடி தொலைவு வந்தப்புறம் குக்கிராமத்தில் இருக்கவங்களெல்லாம் புரிஞ்சுக்கிறாங்க என்னென்ன நடக்குதுன்னுட்டு. விஜய்க்கு மேலும் ஆதரவு பெருகிவிட்டதாகத்தான் என்னுடைய அரசியல் கணிப்பு. அம்மையார் ஜெயலலிதா பேசியதையும் பார்த்தோம், ஐயா கருணாநிதி பேசியதையும் பார்த்தோம், ஸ்டாலின் ஐயா பேசியதையும் பார்த்தோம், எடப்பாடி பழனிசாமி பேசியதையும் பார்த்தோம். ஆனால் பரபரப்பாக விறுவிறுப்பாக ஒரு பச்சை மிளகா கடிச்ச மாதிரி இருந்ததுங்க. ஒயிட் பேப்பர் சொன்னது தவிர இந்த அசம்பிளி முடிஞ்சிட்ட அப்புறம் ரெண்டாவது ஒயிட் பேப்பர் வரப்போது நிர்மல்குமார் சொல்லிட்டாரு எலக்ட்ரிசிட்டி போர்டை பத்தி கொடுக்க போறேன்னு. அதை தவிர எவ்வளவு பணம் அரசாங்கத்திலிருந்து பத்திரிகைகளுக்கு விளம்பரம் கொடுக்கப்பட்டது, முரசொலிக்கு எவ்வளவு கொடுக்கப்பட்டது என்று அந்த மினிஸ்டர் சொல்லிட்டார். மொத்தம் 5 வெள்ளை அறிக்கை தம்பி. இந்த 5 வெள்ளை அறிக்கையை வச்சுட்டு அதுதான் பேசிக் டாக்குமெண்டா வச்சு ஓய்வு பெற்று சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி கிட்ட அனுமதி பெற்று ஒரு விசாரணை கமிஷன் அமைப்பதற்கான அடித்தளத்தை இன்று விஜய் அவர்கள் நாட்டிவிட்டார். இந்த செகண்ட் ஃப்ளோர் நேயர்களுக்கு புதிதாக சொல்ல வேண்டும் என்றால், எல்லாரும் வெளிநடப்பு செஞ்சாங்க. பேசினதுக்கு வெளிநடப்பு செய்யாது இருந்தவங்க யார் யார் சொல்லுங்க பார்ப்போம். சிரிச்சார் பாருங்க எடப்பாடி பழனிசாமி. பாத்தீங்களா, இதிலிருந்து ஒன்று புரிகிறது. ஏற்கனவே கொடி பறக்குது, பிள்ளையார் சொல்லி போட்டேன் என்னவெல்லாம் சொன்னாரு. ஃபியூச்சர்ல கண்டிப்பாக அதிமுக தமிழ் வெற்றி கழகம் ஒன்றாவதற்கான அடித்தளத்தை இன்று நடத்தி விட்டார். அதாவது 15-16 தேதி வாக்குல சட்டசபை கூட போகுது. தமிழ்நாடு பட்ஜெட்டுக்கு கேள்விப்படுறேன். ஜூலை மாசம் பட்ஜெட் செஷன் நடக்கிற போது வாய் பேசாது, ஒன்றே ஒன்று நிச்சயம், கைதான் பேச போகிறது இனிமேல். இப்போ ஒரு 3 கேமரா தான் இருக்குதுங்க அசம்பிளில. ஒரு 30-35 கேமரா வைக்க சொல்லிட்டு சைட்ல. எப்படி லோக்சபால 600 கேமரா இருக்குதுங்க. இப்போ குறைஞ்சது 35-40 கேமரா வந்துடும். ஏன்னா வன்முறையை தடுக்க முடியும் சிசிடிவி கேமரா மூலமாக. அதுல இருந்து பயந்து நிற்பாங்க. ஒவ்வொரு மாதமும் 5 மில்லியனுக்கு அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் எங்களது சேனலில் உங்களையோ அல்லது உங்களது நிறுவனத்தையோ விளம்பரப்படுத்த வேண்டுமா? தொடர்புக்கு 9345835571. சார் வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களாமா? சௌக்கியமா இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? சௌக்கியமா இருக்கு. இன்னைக்கு விஜயனுடைய பேச்சை கேட்ட அப்புறம் நான் ஒரு 5 கிலோ எடை போட்டு 5 கிலோ. சூப்பர் சார். எப்படி அந்த மொத்த அந்த முதலாக தங்களுடைய நேயர்களுக்கு ஒரு புரிதலை உண்டாக்க வேண்டும். 45 ஆண்டுகள் நான் நாடாளுமன்றத்தினுடைய லைவ் டெலிகாஸ்டை தவிர நேரவே நான் பார்த்திருக்கேன். நேரவே பார்லிமெண்ட் ப்ரொசீடிங்ஸ், ராஜ்யசபா லோக்சபா ரெண்டுத்தையுமே ஒரு நாள் கூட தவறாமல் ரிப்போர்ட் பண்ணியிருக்கேன். அந்த பின்னணியில் பார்த்தால் தமிழகத்தில் நேரடி அலையை, அதாவது லைவ் டெலிகாஸ்ட் வைத்ததற்கு சபாநாயகர் பிரபாகருக்கும் முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கும் நன்றி தெரிவிக்கணும். காரணம், நான் டெல்லியில உட்காந்து எல்லாத்தையும் பார்த்துட்டேன். இப்ப நீங்க கேட்கறீங்களே கேள்வி, அதுக்கு நான் அரசியல் ரீதியாக பதில் சொல்றேன். அம்மையார் ஜெயலலிதா பேசியதையும் பார்த்தோம், ஐயா கருணாநிதி பேசியதையும் பார்த்தோம், ஸ்டாலின் ஐயா பேசியதையும் பார்த்தோம், எடப்பாடி பழனிசாமி பேசியதையும் பார்த்தோம். ஆனால் பரபரப்பாக விறுவிறுப்பாக ஒரு பச்சை மிளகா கடிச்ச மாதிரி இருந்ததுங்க. ரெண்டாவது, முதல்ல நம்ம எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணுவாங்க தம்பி. இந்த செகண்ட் ஃப்ளோர் நேயர்களுக்கு புதிதாக சொல்ல வேண்டும் என்றால், நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்க அதை எனக்கு பதில் சொல்றீங்களா? சொல்லுங்க சார். எல்லாரும் வெளிநடப்பு செஞ்சாங்க சீஃப் மினிஸ்டர் பேசினதுக்கு. அந்த சீஃப் மினிஸ்டர் பேசி வெளிநடப்பு செய்யாது இருந்தவங்க யார் யார் சொல்லுங்க பாப்போம். எடப்பாடி பழனிசாமி, அதிமுக, பாட்டாளி மக்கள் கட்சி, பாரதிய ஜனதா கட்சி. அதை தவிர 2 தேமுதிக எம்எல்ஏக்களை பார்த்ததாக சொல்லுகிறார்கள். அதை பத்தி தெரியாத, அதை விட்டுருங்க. இதுதான் ஒரு வரக்கூடிய அரசியலுக்கு ஒரு இண்டிகேஷன் தம்பி. இன்னிலிருந்து எனிமீஸ் எனிமி இஸ் மை ஃப்ரெண்ட். நீ விரோதியின் விரோதி என்னுடைய நண்பன். அதிமுக என்று வெளிநடப்பு செய்யாமல் இருந்ததில் 2 காரணங்களை நான் பார்க்கிறேன். ஒன்று, தங்களுடைய கட்சியை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னதை தவிர
இனி எதிர்கட்சிகளுக்கு என்னகிட்ட இருந்து எதையும் எடுத்துக்காதீங்க தம்பிங்கிற மாதிரி இண்டிகேட் மெசேஜ் சிரிச்சார் பாருங்க எடப்பாடி பழனிசாமி. பாத்தீங்களா? விஜய் பேசுறப்ப அந்த ஆக்ஷன் இது ஸ்டாலின் அவர்கள் பத்தி கலாய்க்கிறப்ப சிரிச்சிட்டாரு, வெளிநடம் பண்றதும் சிரிச்சாரு. இதிலிருந்து ஒன்று புரிகிறது. ஏற்கனவே கொடி பறக்குது, பிள்ளையார் சொல்லி போட்டேன் என்னவெல்லாம் சொன்னாரு. சட்டசபையில விஜய்க்கு ஆதரவாக பேசியது மு.க. ஸ்டாலின் முதலமைச்சராக இருந்த போது எதிர்கட்சி தலைவராக எடப்பாடி பழனிசாமி. இந்த 3 சம்பவங்களை பார்த்தீங்களே. ஆனால் இன்று நடந்த சம்பவம் 4வது வச்சு பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ல கண்டிப்பாக அதிமுக தமிழ் வெற்றி கழகம் ஒன்றாவதற்கான ஒரு அடித்தளத்தை இன்று நடத்தி விட்டார் விஜயும் சரி எடப்பாடி பழனிசாமி சரி என்பதுதான் புதிய அர்த்தத்தை நான் அரசியல் ரீதியாக அலசுகிறேன். ஒண்ணு. 2வது, இன்னைக்கு அந்த ஒயிட் பேப்பரை பத்தி சொன்னார் விஜய். ஒயிட் பேப்பர் சொன்னது தவிர இந்த அசம்பிளி முடிஞ்சிட்ட அப்புறம் 2வது ஒயிட் பேப்பர் வரப்போது நிர்மல் குமார் சொல்லிட்டாரு எலக்ட்ரிசிட்டி போர்டை பத்தி கொடுக்க போறேன்னு. அதை தவிர உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் பிராட்காஸ்டிங் மினிஸ்டர் இருக்காரு பாருங்க, அவர் சொல்லிட்டாரு எவ்வளவு பணம் அரசாங்கத்திலிருந்து பத்திரிகைகளுக்கு விளம்பரம் கொடுக்கப்பட்டது, முரசொலிக்கு எவ்வளவு கொடுக்கப்பட்டது என்று அந்த மினிஸ்டர் சொல்லிட்டார். எஜுகேஷன் மினிஸ்டர், அவர் பேர் என்னங்க? ராஜ்மோகன். அவர் ஒரு பத்திரிகையாளராக நெறியாளராக நான் பார்த்திருக்கிறேன். என்னிடம் அவ்வளவு நெருக்கமாக இல்லை என்றாலும் அவரும் என்னிடம் பேட்டி எடுத்திருக்கிறார். பழைய ஒரு பத்திரிகை தொழிலில் நெருக்கமானவர். அவர் சொல்லிட்டாரு 3 வெள்ளை அறிக்கை வந்துருச்சுங்கல்ல, இன்னும் 2 வரப்போகுது தம்பி, மொத்தம் 5 வெள்ளை அறிக்கை தம்பி. இந்த 5 வெள்ளை அறிக்கை வச்சுட்டு அதுதான் பேசிக் டாக்குமெண்டா வச்சு ஓய்வு பெற்ற சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி கிட்ட அனுமதி பெற்று ஒரு விசாரணை கமிஷன் அமைப்பதற்கான அடித்தளத்தை இன்று விஜய் அவர்கள் நாட்டிவிட்டார். அதுதாங்க நியூஸ். 2வது, இப்ப ஒரு 3 கேமரா தான் இருக்குதுங்க அசம்பிளில. நான் கேள்விப்படுகிறேன் சபாநாயகர் அலுவலகத்தில் இருந்தும் சரி, தமிழக சட்டமன்றத்தில் துறையிலிருந்தும், முதலமைச்சர் இலாக்காவில் இருந்தும், டிபார்ட்மெண்ட் அந்த நான் கேள்விப்படுறேன் ஒரு 30-35 கேமரா வைக்க சொல்லிட்டு சைட்ல. எப்படி லோக்சபால 600 கேமரா இருக்குதுங்க. தமிழ்நாட்டுல இப்ப 2 கேமரா தான் இருந்ததுங்க. இப்ப குறைஞ்சது 35-40 கேமரா வந்துடும். ஏன்னா இனிமேல் வரத்துக்கெல்லாம் இப்ப வாயத்தர முதலமைச்சர் சொன்னாங்கல்ல, வாயத்தர சிஎம் நேற்று பேட்ச் குத்தின்னு வந்தாங்கல்ல, இன்னைக்கு வாயை திறந்துட்டாரோ இல்லையோ. நாளைக்கு அதாவது 15-16 தேதி வாக்குல சட்டசபை கூட போகுது தமிழ்நாடு பட்ஜெட்டுக்கு கேள்விப்படுறேன். ஜூலை மாசம். ஆமா, அப்ப பட்ஜெட் செஷன் போது ஒன்னே ஒண்ணு வச்சுங்க, பட்ஜெட் செஷன் நடக்கிற போது வாய் பேசாது, பேசினதை முடிச்சுட்டாங்க. வாய்த்தர சிஎம் சொன்னா பாருங்க, அதெல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா, வாய்த்தர சிஎம் சொல்லி வச்சாங்க, அதெல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா ஒன்றே ஒன்று நிச்சயம், கைதான் பேச போகிறது இனிமேல். வன்முறைகளை எல்லாம் நிறுத்துவதற்கான ஒரு ஒரு அமைப்புகளை தமிழக சட்டமன்றம் உருவாக்கிவிடும். ஏன்னா இன்னைக்கு ஒரு ரொம்ப சூடா இருந்ததுங்க. இன்னைக்கு டிபேட்டும் சரி, ஒரு அரசியல் சூழ்நிலையும் சரி. இவங்கெல்லாம் வெளிநடப்பு செஞ்சாங்களோ அவங்க பழிச்சாங்களோ. இல்லாமனா எடப்பாடி பழனிசாமி சீஃப் மினிஸ்டர் ஆகிறதுக்கு முன்னாடி இதே ஸ்டாலினும் இதே துரைமுருகனும் தமிழ்நாடு சட்டசபையில தனபால் ஸ்பீக்கரா இருந்த போது எவ்வளவு பண்ணாங்க கிட்டக்கு போய். அந்த அதை தவிர இன்னொரு வீடியோ நீங்க பாக்கல, அந்த அப்ப சமயத்துல வீடியோவும் இல்ல. அம்மையார் ஜெயலலிதா அவனுடைய புலமை மார்ச் மாதம் 1989 பிடிச்சு பண்ண பார்த்தா வன்முறைகள் நடந்த இடம். இனி வன்முறைகளை எல்லாம் தடுக்க முடியாது. ஏன்னா வன்முறையை தடுக்க முடியும் சிசிடிவி கேமரா மூலமாக. அதுல இருந்து பயந்து நிற்பாங்க. ஒன் திங் இஸ் வெரி கிளியர், தமிழ்நாட்டுல நேரடி தொலைவு வந்தப்புறம் குக்கிராமத்தில் இருக்கவங்க எல்லாம் புரிஞ்சுக்கிறாங்க என்னென்ன நடக்குதுன்னுட்டு. விஜய்க்கு மேலும் ஆதரவு பெருகிவிட்டதாகத்தான் என்னுடைய அரசியல் கணிப்பு. நீங்க கேள்வி கேளுங்க, நான் பதில் சொல்றேன். ஓகே சார். சார், இப்ப ஆரம்பத்துல விஜய் அவர்கள் பேசுறப்ப, முதலமைச்சர் பேசுறப்ப பொறுமையா அவரோட பாயிண்ட்ஸ பதில்களை சொல்லிட்டு இருந்தாரு. அவருமே பிரேக் அவுட் ஆன பாயிண்ட்னா இந்த ஏஐ அப்படின்ட்டு எல்லா டிஎம்கே எம்எல்ஏக்களும், அதாவது விஜய் அவர்களை பார்த்து கத்தல, நிறைய எம்எல்ஏக்களை பார்த்து, ராஜ்மோகன், நாதவர்ஜுனா, இவங்க எல்லாம் நேத்துமே இது நடந்தது. ஆக்சுவலா
அந்த பிரேக்கிங் பாயிண்ட் தான் விஜய் அவர்களை வந்து ட்ரிகர் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் இந்த ஊழல் பண்றவங்களெல்லாம் தூக்குவேன் அப்படின்லாம் ஆக்ரோஷமா எந்த அளவுக்குன்னா அவர் மைக்ல பேசுறப்ப மத்த யாரும் கத்துற சத்தம் கூட கேட்கல. அந்த அளவுக்கு விஜய் ஆக்ரோஷமா பேசினாரு. இதுதான் பிரேக்கிங் பாயிண்டா இருக்குமோ நினைக்கிறீங்களா சார்? நீ சொல்றது உண்மை இருக்குது, அந்த பிரேக்கிங் பாயிண்ட் இருக்குது. ஆனா ஒன்று புதிய தகவல் அல்ல, பழைய தகவலை நான் இணைத்து கூறுகிறேன். இன்று முதலமைச்சர் தினத்தந்தியினுடைய எடிட்டோரியலை பாராட்டியதிலிருந்து எனக்கு வரக்கூடிய ஒரு ஒப்பீனியன் கருத்து, நேற்று விஜய் தொலைக்காட்சியில் விஜயனுடைய தாய் சோபனா விஜய் அவர்கள் தினத்தந்திக்கு பேட்டி கொடுத்ததிலிருந்து பேட்டி கொடுத்திருந்தாங்க. ஆமா, அந்த பேட்டியில் அவருக்கு நிதானமானவர், கோபப்பட மாட்டார், சைலண்டா இருப்பார், அவர் கண்ணு அந்த பூர்வத்தை நினைச்சாலே அவர் சிரிக்கிறார்னு அர்த்தம், இல்ல அப்படின்னா பேச மாட்டான், வீட்டுல வம்பு செய்தி பிடிக்காது, காசிப்ஸ் பிடிக்காதுல்ல சொன்னாங்க. அதை நிரூபணம் செய்வது மாதிரி இன்னைக்கு பண்ணாரு அவருக்கு விஜய். எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப காடி இந்த ஒரு வண்டி முதல்ல ஃபர்ஸ்ட் கியர் போட்டாரு, முதல்ல ஒரு 5 நிமிஷம் போச்சு, அப்புறம் செகண்ட் கியர் போட்டாரு, தேர்ட் கியர் போட்டாரு, அந்த பார்ட்டி ஃபண்ட் 5th கியர் எல்லாரும் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த 5 கியர் மட்டும் நல்லா டேக் ஆஃப் ஆச்சு வண்டி. அப்புறம் தான் ஸ்டபன் ஆயிடுச்சு. காரணம் என்ன ஏன் சொன்னார் பாருங்க, முதலமைச்சருடைய மனதை புரிந்து கொண்டு தான் ஆதவ் அர்ஜுனாவும் ராஜ்மோகனும் செங்கோட்டையனும் முதலமைச்சருடைய மைண்ட பிரதிபலித்தார்கள். அதிலிருந்து தான் உதயநிதி ஸ்டாலினுக்கு ஒரு அரசியல் ரீதியாக புரிதல் வந்தது. நேற்று அவர் என்ன ஒன்னா பேசியிருக்கலாம், அவங்க பேசும்போது இவங்க கேட்டிருந்தாங்கல்ல, இவங்க பேசும்போது அவங்க கேட்கறது ஏன் ஓடி போனாங்க, அந்த மாதிரி மிஸ் பண்ற தப்பு என்று தான் என்னுடைய கருத்து. ராஜ்மோகன் பேச்சிலிருந்தும் ஆதவ் அர்ஜுனா பேச்சிலிருந்தும் அந்த டே என்பது வெளிப்பட்டது. நேற்று நிறைய பேருக்கு தெரியாது இருந்தாலும் இன்னைக்கு அது பதிவு செய்யப்பட்டு விட்டது. அதுவும் குதிரை பேரம் சொன்னா ஸ்பீக்கர் ரினியூ பண்ணிட்டார், குதிரை பேரம் பேசக்கூடாதுன்னு. குதிரை பேரம் நடந்து சொல்லிட்டார். பர்னிச்சர் கடை வச்சிருக்கான்னு சொன்னார் பாருங்க சிஎம், இந்த சோஃபாக்கு. அது ஒரு அழுத்தமான பதிலாகத்தான் நான் பார்க்கிறேன்.